தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒளிமயமான எதிர்காலம் வரம் தரும் ஆலயங்கள் தலைப்பில் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கும் ஆலயம் கரூரில் அமைந்துள்ள கரூர் மாரியம்மன் ஆலயம். கரூர் எல்லாருக்கும் தெரியும், அந்த ஊருக்கு தனி அறிமுகம் தேவையில்லை. இந்த கரூரிலே நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன. கரூரிலே பசுபதீஸ்வரர் ஆலயம் என்பது மிக பழமையான ஆலயம். அந்த ஆலயத்தை பற்றி நான் பின்னால் வருகிறேன். அதே மாதிரி கரூர்ல பசுபதீஸ்வரர் ஆலயத்தின் முன்பாக ஒரு அருமையான ஐயப்பன் ஆலயம் ஒன்று இருக்கிறது. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள் பெரியவர்கள். ரொம்ப அழகான சின்ன ஐயப்பன் மூர்த்தி, ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயப்பன். அதே கரூரிலே இடம்பெற்றிருக்கும் மற்றொரு அம்மனுடைய ஆலயம் இந்த கரூர் மாரியம்மன் ஆலயம். இந்த மாரியம்மன் ஆலயம் கரூரிலே பல அம்மன் ஆலயங்கள் இருந்தாலும் கூட இந்த கரூர் மாரியம்மன் ஆலயம் என்பது அந்த கரூர் நகரை காக்கும் எல்லை தெய்வமாக போற்றப்பட்டு வருகிறது. ரொம்ப விசேஷமான மாரியம்மன், ரொம்ப கம்பீரமான அம்மன். அந்த அம்மனோட அலங்காரத்தை பார்த்து மயங்காதவர்களை சத்தியமாக இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அழகான ஸ்வரூபம் அந்த அம்மனுக்கு. இந்த அம்மன் கரூரிலே இந்த அமராவதி ஆற்றங்கரையிலே இப்பொழுது அந்த ஆலயம் இருக்கிறது. இது இப்போதைய ஆலயம். அது இதற்கு ரொம்ப சுவையான ஒரு கதை, ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையிலே நம்மை மயிர் கூச்சரிய வைக்கிற ஒரு கதை ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கிறது இந்த அமராவதி கரையிலே இந்த கரூர் டவுன்லேயே இந்த கோயில் இருக்கு. இந்த ஆலயத்தின் பழமையான கதை என்று பார்த்தால், இதோட பழமையான ஆலயம் ஒன்று, அதாவது இதற்கு முன்பான ஒரு ஆலயம் அமராவதி கரையிலே அந்த பக்கம், அதாவது அக்கறையிலே இருந்தது. அது எங்க இருந்தது அப்படின்னா தான் தோன்றி கிராமம் என்ற அந்த கிராமத்திற்கு பெயர். தான் தோன்றி கிராமம், அங்கதான் இந்த அம்மன் முதல்ல இருந்தது. அங்க அப்போ கரூர் நகரத்து மக்கள் எல்லாம் அமராவதி ஆற்றை தாண்டி அந்த அம்மனை போய் தரிசித்து இந்த ஆடி மாசம் அது மாதிரி மாவிளக்கு போடுறது, கூழ் ஊத்துறது, பொங்கல் வைக்கிறது போன்ற பல வழிபாடுகளை அங்கே நடத்தி வந்தார்கள். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, மழை வந்ததுன்னு வைங்க, இந்த அமராவதி ஆறு ஃபுல்லா ஓடும். அப்போ இந்த மக்கள் கிராஸ் பண்ணி போக முடியாது. அப்போ அந்த நேரத்துல வழிபாடுகளுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டு வந்தன. அப்போ பூஜை நடக்காது, ஏன்னா மக்கள் போக முடியாது, வழிபாடு பண்ண முடியாது. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கே ஒரு திருவிழா ஆரம்பமானது. அந்த திருவிழா ஆரம்பமாகும் பொழுது கரூர் மக்கள் எல்லாம் அங்கே சென்று அம்பாளை தரிசித்து வந்தார்கள். இது நடுவில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மழை அமராவதி ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போ இந்த பக்கம் நான் சொல்றது, இப்ப இருக்கிற அமராவதி கரை இருக்கு பாத்தீங்களா, இங்க முத்து கருப்பன் என்பவர், அதாவது முத்து கருப்ப பிள்ளை என்று சொல்லுவார்கள். அவருக்கு ஐயோ கோயிலுக்கு போக முடியலையே, திருவிழா பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தம். அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அவர் நைட்டு படுக்கும்போது, அவர் நைட்ல இந்த கரூர் மாரியம்மன் கனவில் வருது. கனவுல என்ன சொல்றது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இந்த ஆட்டு பெருக்க தாண்டி நான் வரேன், நீ வரலன்னா பரவாயில்ல, உன்னை பார்க்கறதுக்கு நான் வரேன் அப்படின்னு. நான் அப்போ அப்படி வரும் பொழுது அங்கிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அங்கேயே எனக்கு ஒரு ஆலயம் கட்டு, அப்போ நான் அந்த மக்களுக்கும் தரிசனம் கொடுக்கிறேன், இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கும் நான் தரிசனம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அச்சு பிடிச்சி எழுந்தார். அவர் பார்த்தா கனவு. உடனே என்ன பண்ணாரு, அந்த ஆத்து வெள்ளத்துக்கு பக்கத்துல போய் அங்கிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அங்கே ஒரு கோவில் கட்டுகிறார். அதுதான் இப்ப இருக்கிற கரூர் மாரியம்மன் ஆலயம். ஆக இந்த அம்மனுடைய பழமையான ஆலயம் இந்த அமராவதி கரைக்கு அக்கறையிலே தான் தோன்றி கிராமத்திலே இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அங்கே பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன மக்களால். இன்னைக்கு இங்கேயும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோவில்ல சாதாரண கூட்டம் இல்லைங்க, பயங்கரமான கூட்டம், எப்ப பார்த்தாலும் கூட்டம். அந்த ஆலயத்திலே என்ன விசேஷம் அப்படின்னா, சாதாரணமா திருச்சி தாண்டினீங்கனாலே பல கோயில்கள், அதுவும் குறிப்பாக பல அம்மன் கோயில்கள் கொடிமரம் கிடையாது. ஏன் கொடிமரம் கிடையாது அப்படின்னு சொன்னா, பல ஆலயங்களிலே எப்படி திருவிழா கொண்டாடுகிறார்கள் என்றால், இந்த கம்பம் எடுக்கிற விழா என்று ஒன்று உண்டு. அந்த பக்கம், இந்த திருச்சி பக்கம், இந்த கரூர், குளித்தலை, முசிறி, இந்த லால்குடி அந்த பகுதிகளிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த கம்பம் எடுக்கும் திருவிழா என்று சொல்வார்கள்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பத்தை ஆற்றிலிருந்து எடுத்து அதிலேருந்து திருவிழா ஆரம்பிக்கும். 18 நாள் தொடர்ந்து திருவிழா, ரொம்ப கோலாகலமான திருவிழா. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவார்கள். அந்த 18 நாள் விழா முடிஞ்சு திருப்பி அந்த கம்பத்தை கொண்டு ஆற்றிலே விடுவார்கள். அந்த அம்மனுக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்காதவர்கள் கரும்பு தொட்டில் போடுவார்கள். கரும்பு தொட்டில் ரொம்ப விசேஷம். அவங்க அந்த ஆலய வழிபாட்டில் மாவிளக்கு போடுவது, பொங்கல் வைப்பது, பால் குடம் எடுப்பது. பால் குடம் எடுக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஆலயத்துல குறைஞ்சபட்சம் 1000 பேருக்கு மேல் பால் குடம் இன்றைக்கும் எடுக்கிறார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த பால் குடத்தை கொண்டு அந்த அம்பாளுக்கு அந்த அபிஷேகத்தை செய்து அந்த அபிஷேக பாலை எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே பிரசாதமாக கொடுத்தால் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நடப்பதாக அந்த கரூர் மக்கள் நம்புகிறார்கள். சத்தியமாக நாம் கரூருக்கு செல்கிறவர்கள், திருச்சி பக்கம் போனாலே அங்கேருந்து போகலாம். திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கம் கரூருக்கு போய் அந்த மாரியம்மனை தரிசித்து முடிந்தால் இந்த விழாவிலே கலந்து கொள்ளுங்கள். இந்த விழா சாதாரணமா வைகாசி மாசம் வரும். இந்த திருவிழா அந்த கோயில்ல இந்த வைகாசி மாசம் பயங்கர வெயில் இருக்கிற மாசம். ஆனால் இந்த 18 நாளிலே கண்டிப்பாக ஒரு நாள் அம்மா அங்க மழையா பொழிஞ்சு, சாதாரண மழை இல்ல, நல்ல மழையாக பொழிந்து அந்த பகுதியை வளமாக்குகிறாள் என்பது ஐதீகம். எனவே திருச்சி செல்பவர்கள், கரூர் செல்பவர்கள் கரூர் மாரியம்மனை தரிசித்து அம்மனுடைய அருளை பெறுங்கள். ஓம் சக்தி.